வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான தகவல். அது என்ன அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் நடைபெறும் போது சில ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயிலாக இருக்கும். நம்ம சரியான நேரத்தில் போக முடியாது. நேர மாற்றம் அப்படிங்கிற காரணத்தினால தாமதமாக இயங்குனா நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம். அந்த நாள் அந்த ரயில் தாமதமாக இயங்கும் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப வசதியாக இருக்கும்ல. அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயில். இப்போது நம்ம சீரடிக்கு போகணும் அப்படின்னா தமிழகத்தில் இருந்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால், தமிழகத்திலிருந்து ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் இருக்குது. அதுவும் வாரத்தில் ஒரு நாள் ஓடக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22601 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில் 10:25க்கு புறப்படக்கூடிய ரயில். இப்போது சீரடிக்கு போகணும் அப்படின்னா சென்னையிலிருந்து டைரெக்டாக ரேணிகுண்டா வழியாக போயிடும். ஆனால் இந்த ட்ரெயினானது ரொம்பவும் சுற்றி போகுது. ஆனாலும் பல்வேறு மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. எப்போ ஓப்பன் ஆனாலுமே டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாக குப்பம் போய் அங்கிருந்து பெங்களூரில் அவுட்டர் நிலையமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜபுரத்தில் இருந்து இந்த ரயிலானது சத்யசாய் பிரசாந்தி நிலையம், அதுக்கு அப்புறம் தர்மபுரம், இப்படி எல்லா நிலையங்கள்லையும் நின்று குண்டக்கல் போய் அங்கே இருந்து இந்த ரயிலானது சீரடிக்கு மறுநாள் காலையில் 10:50 மணிக்கு போகுது. இந்த ரயிலானது மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது. என்னைக்கு மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வர்ற 22ஆம் தேதி புதன்கிழமை இந்த ரயிலானது காலையில் 10:25 மணிக்கு கிளம்பாது. சரி, 10:25 மணிக்கு கிளம்பாது அப்படின்னா அதற்கு பதிலாக எந்த டயத்துக்கு கிளம்பும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 1.5 மணி நேரம் தாமதமாகத்தான் இந்த ரயிலானது புறப்பட இருக்கிறது. 12:05 மணிக்கு தான் சென்னை சென்ட்ரலில் இருந்தே கிளம்பும். இப்போது நீங்கள் அவசரமாக ஒரு ட்ரெயினில் போய், அதாவது நம்ம தென் மாவட்ட மக்கள் பெரும்பாலும் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து போகிற நெல்லை எக்ஸ்பிரஸ், அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், மதுரையிலிருந்து வரக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ், எல்லா ரயில்களுமே சரியான நேரத்தில் போய் சேர்ந்துட முடியும். ஏன்னா காலையிலே போயிடுது 10:25க்கு போனாலேவும். ஆனால் 12:05 அப்படிங்கும்போது சென்னையில் நமக்கு ஏதாவது மற்ற வேலைகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதை பொறுமையாக பார்த்துட்டு நம்ம வாங்க வேண்டியதை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் ஏறி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அந்த ஒரு வாரம் மட்டும்தான் நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. எல்லா வாரத்திலையும் நேர மாற்றம் கிடையாது. அதனால் பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.